ஓம் சாந்தி. 17/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக மருத்துவமனை உங்களை அரை கல்பத்திற்கு எப்போதும் ஆரோக்கியமானவராக, எவர் ஹெல்தியாக ஆக்கக்கூடியதாகும். இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள். கேள்வி: வேலை, தொழில் முதலானவற்றை செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் எத்தகைய வழி, அதாவது டைரக்ஷன், நமது புத்தியில் நினைவிருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் எந்த ஒரு சாக்கார ரூபத்தில் அல்லது ஆக்கார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தை தரும் டைரக்ஷன் ஆகும். ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால் பாவ கர்மங்கள் அழியும். இதில் நேரமில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அனைத்து வேலைகளையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் குட் மார்னிங், காலை வணக்கம். காலை வணக்கத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. ஓ பதீத பாவனரே, வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். எனும்போது தந்தை முதலிலேயே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவரே ஆவார். தந்தை ஒருபோதும் எங்கும் நிறைந்தவர் என்று ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. ஆக எவ்வளவு முடியுமோ குழந்தைகளே, அந்த அளவிற்கு முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர எந்த சாக்கார ரூபத்தில், அதாவது ஸ்தூல ரூபத்தில் இருப்பவர்களையோ, ஆக்கார ரூபத்தில், அதாவது சூட்சும உடலில் இருப்பவரையோ நினைவு செய்யாதீர்கள். இது முற்றிலும் சகஜமானது தானே. மனிதர்கள் நாங்கள் மிகவும் வேலைகளில் பிஸியாக இருக்கிறோம், மும்முரமாக இருக்கிறோம், நேரமே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இதில் நேரம் எப்போதும் இருக்கவே செய்கிறது. தந்தை யுக்தியை சொல்கின்றார். தந்தையை நினைப்பதன் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் பஸ்மம் ஆகும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இது முக்கியமான விஷயமாகும். வேலை, தொழில் முதலானவற்றை செய்வதற்கு தடை ஏதும் இல்லை. அவை அனைத்தும் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவ கர்மங்கள் அழிந்து போகும். நாம் பதீத ஆத்மாக்களாக இருக்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுகின்றனர். சாது, சந்நியாசி, ரிஷி, முனிவர் முதலான அனைவரும் முயற்சி செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். பகவானை சந்திப்பதற்காக முயற்சி அல்லது சாதனை செய்யப்படுகிறது. அதுவும் எதுவரை அவருடைய அறிமுகமே இல்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது. தந்தையின் அறிமுகம் உலகில் ஒருவருக்கும் கிடையாது என்று நீங்கள் அறிவீர்கள். தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் உள்ளது. பெரிய பொருளின் அறிமுகம் சட்டென்று கிடைத்து விடுகிறது. ஆத்மாவின் அறிமுகத்தை தந்தை வரும்போதுதான் புரிய வைக்கிறார். ஆத்மா மற்றும் உடல் என்று இருவேறு பொருட்கள் உள்ளன. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றது, மேலும் மிகவும் சூட்சுமமானது. அதனை யாரும் பார்க்க முடியாது. ஆக இங்கே வந்து அமரும்போது ஆத்ம அபிமானியாகி அமர வேண்டும். இதுவும் கூட ஒரு மருத்துவமனை அல்லவா? அரை கல்ப காலம் எப்போதும் ஆரோக்கியமானவராக, எவர் ஹெல்தியாக ஆக்கக்கூடியதுதான் இந்த பாபாவின் மருத்துவமனை, அதாவது பாபாவின் சென்டர் மற்றும் பாடசாலைகள். ஆத்மா அழிவற்றது, ஒருபோதும் அழியாதது. அனைத்து நடிப்புமே ஆத்மாவுடையதே ஆகும். நான் ஒருபோதும் அழிவதில்லை என்று ஆத்மா கூறுகிறது. இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்கள். சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்கள் என்பது இப்போது உங்கள் புத்தியில் பதிந்துள்ளது. நாம் 84 பிறவிகளை எடுக்கின்றோம். இது நாடகமாகும். இதில் தர்மஸ்தாபகர்கள் யார் யார் எப்போது வருகின்றனர், எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். 84 பிறவிகள் என்று பாடப்படுபவர்கள் கண்டிப்பாக ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அனைத்து தர்மங்களுமே ஒரே சமயத்தில் ஒன்றாக வருவதில்லை. நாம் மற்றவர்களுடைய கணக்கை ஏன் எடுக்க வேண்டும்? இன்னென்ன சமயத்தில் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக அவர்கள் வருகின்றனர். பிறகு அவர்களின் வளர்ச்சி ஏற்படுகிறது. அனைவரும் சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகியே தீர வேண்டும். உலகம்
தமோ பிரதானமாக ஆகும்போது தந்தை வந்து சத்தோ பிரதானமான சத்யுகத்தை உருவாக்குகின்றார். பாரதவாசிகளாகிய நாம் தான் பிறகு புதிய உலகில் வந்து ராஜ்யத்தை ஆள்வோம். அப்போது வேறு எந்த தர்மமும் இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டியுள்ளதோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஞானம் மற்றும் யோகத்தில் சிறந்தவராகி எப்போதும் ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். ஒருபோதும் கற்கள் போன்ற கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. 2. ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மை மிக்கவராகி தன்னுடைய மற்றும் பிறருடைய நன்மையை செய்ய வேண்டும். தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். குருடருக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். வரதானம். 3 நினைவு சொரூபத்தின் திலகத்தை அணிந்து கொள்ளக்கூடிய முழுமையான வெற்றியாளர் ஆகுக. விளக்கம். தனது நினைவு, அதாவது சுயத்தின் நினைவு, தந்தையின் நினைவு மற்றும் டிராமாவின் ஞானத்தின் நினைவு, இதுவே 3 விதமான நினைவுகள் ஆகும். இதில் முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைந்திருக்கிறது. ஞானத்தினுடைய மரத்திற்கான இந்த 3 நினைவுகள். எப்படி மரத்திற்கு முதலில் விதை என்பது இருக்கிறது. அந்த விதை மூலம் 2 இலைகள் முதலில் வெளிப்படுகின்றன. பிறகு விருட்சத்துக்கான விஸ்தாரம் ஏற்படுகிறது. ஆனால் முக்கியமானது விதை, அதாவது தந்தையின் நினைவாகும். பிறகு 2 இலைகள் என்றால் ஆத்மா மற்றும் டிராமா பற்றிய முழுமையான ஞானம். இந்த 3 நினைவுகளையும் தாரணை செய்யக்கூடியவர்களே ஸ்மிருதி பவ மற்றும் சம்பூர்ண விஜயி பவ, அதாவது நினைவு சுரூபம் ஆகுக மற்றும் முழுமையான வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானத்தை பெறுபவர் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன். பிராப்திகளை சதா தன் எதிரிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது பலவீனங்கள் சகஜமாக முடிவடைந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. கம்பைன் ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் பிரம்மா குமாரர் பிரம்மா குமாரிகள் தனியாக இருக்க முடியாது. பாபாவின் துணையின் அனுபவம், இணைந்த நிலையின் அனுபவத்தை வெளிக்கொண்டு வாருங்கள். பாபாவே என்னுடையவராகத்தானே உள்ளார் என்பது அல்ல. துணையின் நடைமுறை அனுபவத்தை வெளிக்கொண்டு வாருங்கள். அப்போது மாயையின் போர் போராக இருக்காது. மாயை வந்து உங்களிடம் தோல்வியடைந்துவிடும். என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் மட்டும் கொள்ள வேண்டாம். தைரியம் வையுங்கள். பாபாவுடன் சேர்ந்து நினைவு செய்யுங்கள். அப்பொழுது வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.